பட்டாம்பூச்சி கூத்து புழுக்கலைங்கிறனாலே திணிக்கணுமா கூல் கூல் பட்டாம்பூச்சி. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது தேநீர் கடை. தேநீர் கடையில வார வாரம் ஒரு சிறப்பான ஆளுமையை சந்திச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திக்க போற அந்த ஆளுமை யார் தெரியுமா? தஞ்சை மண்டலத்தின் தனித்துவமான பட்டிமன்ற பேச்சாளர், சமூக கவிதைகளை படைக்கும் ஒரு யதார்த்தமான கவிஞர், ஆகச் சிறந்த வாசிப்பாளர், கவிதை வன இரும்பு பூக்கள் நூலின் ஆசிரியர், நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம் யோசிச்சு பாருங்களேன் புகழ் மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்களை தான் சந்திக்க போறோம். வழக்கம் போல சுவாரஸ்யமான கேள்விகளை கேக்குறாங்க டாக்டர் கிருஷ்ணா கணேஷ் அவர்கள். வாங்க நேயர்களே, மதுரையைச் சேர்ந்த மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்களின் கலகலப்பான சுவாரஸ்யமான பேட்டியை கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் கிருஷ்ணா, ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கு அறிமுகம் எல்லாம் தேவையே இல்ல. ஏன்னா கடந்த 1.5 வருஷமா பட்டாம்பூச்சி எஃப்எம்ல யோசிச்சு பாருங்களேன் நிகழ்ச்சி வழியா நம்ம நேயர்களுக்கு உங்க குரல் ரொம்பவே பரிச்சயமா இருக்கு. இருந்தாலும் ஆமாமாங்க இருந்தாலும் உங்களோட இளமை பருவம், கல்வி இது பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க மேம். முதல்ல பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் பிறந்தது பட்டுக்கோட்டைங்க. அப்புறம் ஸ்கூல் லைஃப் ஒவ்வொரு ஊர்ல, பட்டுக்கோட்டையில கொஞ்ச நாள், ஒரு கிராமம் மாளிகைக்காட்டுல கொஞ்ச நாள், அப்புறம் தஞ்சாவூர் பக்கத்துல வெள்ளாம்பரம்பூர்ங்கிற ஊர்ல ஹாஸ்டல்ல கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் நீடாமங்கலத்துல ஒரு 4 வருஷம், அதுக்கப்புறம் திண்டுக்கல், அப்படியே மாறி மாறி போனதுனால நல்ல நிறைய பேரோட அறிமுகம் கிடைச்சிச்சு. சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சு. அப்படியே மிக நீண்ட பயணம் போல இருக்கு. ஆமா ஆமா ஆமா. காலேஜ் முடிச்சிட்டு வந்ததும் அறிவொளி இயக்கத்துல இணைஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஏதாவது சமூகத்தோட தொடர்புல இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எப்போதுமே இருக்கும். ஒரு கூட்டத்தோட இருப்பேன், தனிச்சு என்னால கொஞ்ச நாள் கூட இருக்க முடியாது. அந்த நேரத்துல எனக்கு அறிவொளி இயக்கம் கிடைச்சிச்சு. அதுல நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணேன். கோட்டை ஒருங்கிணைப்பாளர் வரையும் அதுல வந்தேன். தன்னார்வலர் தான், சம்பளத்துக்கெல்லாம் எங்கேயுமே வேலை பாக்குறது இல்ல. நம்ம வேலை பாக்குறது பூரா ஓசியில தான். அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்டாவும் இருந்துச்சு. அப்ப கவிஞர் கோட்டை அம்பிதாசன் தெரியுமா? கவிஞர் கோட்டை அம்பிதாசன் முத்தமிழ் பேரவையோட, பட்டுக்கோட்டை முத்தமிழ் பேரவையோட நிறுவனர். அவரு, கவிஞர் பாபு ராஜேந்திரன், இவங்களோட அறிமுகம் எல்லாம் கிடைச்சிச்சு. அறிவொளி இயக்கத்துல இருக்கும்போது நிறைய மேடையில நாம கவியரங்கம், பட்டிமன்றம் இதெல்லாம் நடத்த வேண்டியது இருக்கும். அதுல முதல்ல ஒரு கவியரங்கத்துல கலந்துகிட்டேன். அதுல நல்லா கவிதை வாசிக்கிறத பார்த்துட்டு அவங்க என்ன பட்டிமன்றத்துக்கு பேச கூப்பிட்டு இருந்தாங்க. பட்டிமன்றம் எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம், ஆனா பேசுனது இல்ல. அதனால கொஞ்சம் தயக்கமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க ரொம்ப கம்பல் பண்ணவும் அவங்க கூட போயிட்டேன். 2ஆம் புலிக்காடுன்னு ஒரு கிராமத்துல முதல் பட்டிமன்றம். ஆனா மேடையில ஏறி நின்னதுதான் தெரியும், தலையே சுத்தி இருக்கு. கீழே ஒரு 2000 தலை இருக்கும். பார்த்தது ஒரேதான் நடுங்கிட்டேன். அப்படியே நிக்கிறேன் ஒரு 5 நிமிஷம். நடுவரும் சமாளிக்கிறாரு. அவங்க எதை பேசுறது எதை விடுறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பேசிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. எனக்குதான் அங்க இருண்டு போச்சே உலகமே. அதுதான் என்னோட முதல் பட்டிமன்ற அனுபவம். சரி சரிங்க. கவியரங்கம்னா நம்ம எழுதி வச்சு அப்படியே வாசிச்சிருவோம். பட்டிமன்றங்கிறப்ப நம்ம சொந்தமா பேசணும்ல. பேசுனீங்களா இல்லையா அது சொல்லுங்க. அன்னைக்கு பேசவே இல்ல, நன்றி கூட சொல்லல. உட்காருங்கன்னாங்க, உட்கார்ந்துட்டேன். அதுக்கப்புறம் எத்தனையோ தடவை கூப்பிட்டாங்க பட்டிமன்றம் பேச, நான் போகவே இல்ல. அதுக்கப்புறம் என்ன உருவாக்குனதே அந்த 2 பேர் தான். அது ஒரு டீம். தஞ்சாவூர் மாவட்டத்துல நிறைய கிராமங்கள்ல பேசியிருக்கோம் நாங்க. பாபு ராஜேந்திரன் தலைமையில கோட்டை அம்பிதாசன், சௌ ராமகிருஷ்ணன், நானு, ரேவதின்னு ஒரு பொண்ணு இப்ப டீச்சரா இருக்காங்க, பழனி ஜெயச்சந்திரன், எஸ்பி கணபதி, அவர் அதிராம்பட்டினம் காலேஜ் ப்ரொஃபசர். அந்த டீம் நிறைய பட்டிமன்றம் பேசணும். சூப்பர் சூப்பருங்க மேம். நீங்க தொடர்ந்து யோசிச்சு பாருங்களேன் நிகழ்ச்சியில அற்புதமான செய்திகளை எல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு வெற்றிகரமா 150வது எபிசோடுக்கு வந்தாச்சு. முதல்ல அதுக்கு பட்டாம்பூச்சி எஃப்எம் சார்பா உங்களுக்கு எங்களோட மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க மேம். நன்றி நன்றி. முதல்ல பட்டாம்பூச்சி எஃப்எம்க்கு தான் நான் நன்றி சொல்லணும். கண்டிப்பாங்க. என் வீட்டுல போர் அடிச்சுக்கிட்டு இருக்கப்போ எனக்கு இப்படி ஒரு சான்ஸ கொடுத்த பட்டாம்பூச்சி எஃப்எம்மோட இயக்குனர் எம்.ஆர். ஜெயந்திக்கு தான் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். மகிழ்ச்சி. ஆமா, நீங்க டெய்லி ஒரு தலைப்படுத்தி பேசுறீங்க இல்லையா?
அதுவும் வித்தியாசமா. இந்த கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது, எப்படி எடுக்குறீங்க, அத பத்தி சொல்லுங்க. நம்ம மனசை தொடுற எல்லா விஷயமுமே நமக்கு கண்டென்ட் தான். ஓ சரி சரி. பாக்குறது ஃபுல்லா கேக்குறது எல்லாமே நமக்கு கண்டென்ட் தான். என்ன ஒரு கண்டென்ட், இப்ப ஸ்டாம்பீட் இது கூட்ட நெரிசல் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. நம்ம நாட்டுல எதனால கூட்ட நெரிசல் நடக்குது, மத்த நாடுகள்ல எதனால நடக்குது, அத பத்தி கொஞ்சம் நம்ம படிச்சுக்கணும், அத பத்தி தெரிஞ்சுக்கணும். சரி சரிங்க. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு பேசுறதுதான். இப்ப இதுல வந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். வாவ் சூப்பர். ஏன்னா ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிறோம்னா சும்மா நம்ம மனசுல தோன்றத பேச முடியாது. அத பத்தி கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அப்படியே கண்டென்ட்டே கிடைக்கலன்னா எதுக்கு இருக்காரு திருவள்ளுவர்? ஒரு குறளை எடுத்தாதான் 1000 கண்டென்ட் கிடைக்குமே. ஆமாங்க. ஆமா, அப்படிதான். சூப்பருங்க மேம். உங்க எழுத்து பயணம் பத்தி சொல்லுங்களேன். எழுத்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் கவிதை வனம்னு பாம்பேல இருந்து கண்ணன்ங்கிறவரு நடத்துறாரு. அவரு தினம் போட்டி வைப்பாரு, கவிதை போட்டி. சரிங்க. அதுல நானு, கவிஞர் நறுமுகை தெரியும்ல? தெரியும். அவங்க இப்படி நிறைய பேர் அதுல கலந்துக்குவோம். தினம் போட்டி நடத்துறதுனால எங்களுக்குள்ள பயங்கர போட்டி இருக்கும். போட்டி மனப்பான்மையோட எழுதுவோம். ஏன்னா பரிசு வாங்கணும் அப்படிங்கறதுக்காக. அப்படி பரிசு வாங்கின கவிதைகளை தான் தொகுத்து கவிதை வன இரும்பு பூக்கள் அப்படின்னு ஒரு நூலா வெளியிட்டிருந்தீங்க. மேம் உங்க கவிதைங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் எதை சொல்லுவீங்க, இல்லன்னா யார சொல்லுவீங்க? யாருன்னு சொல்ல முடியாது. மனசுல என்ன தோணுதோ அத அப்படியே எழுதுறதுதான். மனச பாதிக்கிற விஷயங்கள் அப்படிதான். நமக்கு என்ன தோணுதோ அதை எழுத வேண்டியதுதான். சரி சரி. அப்புறம் ஒரு கவிஞரா உங்களோட இலக்குன்னு ஏதாவது இருக்கும் இல்லைங்களா, அது என்னன்னு சொல்லுங்க. இலக்குன்னா முதல்ல என்ன நான் கவிஞரா நினைக்கணும், அதுதான் என்னோட இலக்கு. அருமைங்க மேம். வேற எதுவும் இலக்கு இல்ல. நான் இந்த கவிஞரா நான் இன்னும் ஏத்துக்கல. அதுக்கான கவிதைகளை எழுதணும். அப்படி நல்ல கவிதைகள் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தானே என்ன நான் ஒரு கவிஞரா உணர முடியும். அதுதான் என்னோட இலக்குன்னு நினைக்கிறேன். சிறப்புங்க மேம். மேம் உங்களுக்கு வாசிப்பு பழக்கம் இருக்குங்களா? ரொம்பவே இருக்கு. அது எப்படி ஆரம்பிச்சுச்சுன்னா, சின்ன வயசுல அம்மா நிறைய புத்தகங்கள் வாசிப்பாங்க. வார இதழ்கள், மாத இதழ்கள், இந்த மாதிரி நிறைய வாசிப்பாங்க. அவங்களுக்கு எப்படி பழக்கம்னா, படுத்துக்கிட்டு தலைமாட்டுல ஒரு கிண்ணத்துல அரிசி வச்சுக்குவாங்க. அத 2 வாயில போட்டுக்கிட்டே புத்தகம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பக்கத்துல படுத்துக்கிட்டு அம்மா படிக்கிறத நானும் படிப்பேன். ஆனா அம்மாவோட ஸ்பீடுக்கு வர முடியாது. 3ஆம் வகுப்பு தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க டக்குன்னு அடுத்தடுத்த பேஜுக்கு போயிருவாங்க. இதனால எங்களுக்கு சண்டை வரும். நிறுத்தி படிச்சாதானே, நான் சின்ன பிள்ளை தானே, நீ தனியா எடுத்து படிச்சுக்கம்பாங்க. அதுவும் கேட்க மாட்டேன். அப்படி அம்மா கூட படுத்துக்கிட்டே படிக்கிறப்ப ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசு கூட வீட்டு பக்கத்துல ஒரு மாமரம் இருந்துச்சு. காலை சாப்பாட்டை முடிச்சிட்டு அந்த மாமரத்துல ஏறி உட்காருவேன். சாயங்காலம் தான் கீழே இறங்குறது. ஏன்னா அவ்வளவு புத்தகங்கள். அப்ப நமக்கு அந்த வயசுல ஒரு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இப்படி படிக்கும் போது ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகரன், ராஜேந்திரகுமார் இவங்களோட கதைகள் ரொம்ப பிடிக்கும். சரிங்க. அதெல்லாம் ரொம்ப படிப்பேன். ரமணிச்சந்திரன் இவங்களோட கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்ப அதுல எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தா சரித்திர நாவல்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வாழ முடியாத ஒரு காலகட்டத்துக்கு நம்ம போய் வாழ்ந்துருவோம். அத படிக்கும் போது அது ரொம்ப விரும்பி படிப்பேங்க. ஆனா நீங்க புத்தகம் வாசிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்திருக்க இடம் பாத்தீங்களா, வேற லெவலுங்க மேம். ஆனா அம்மாவெல்லாம் நான் ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கேன்னு தான் சொல்லணும். எந்த வீட்டு வேலையும் பார்க்க மாட்டேன். அப்படி சாப்பிடுற நேரத்துக்கு இறங்கி சாப்பிட்டுட்டு அந்த மரத்துல ஏறி உட்கார்ந்துக்கிறது. ஆமா, அம்மா எதுக்கு அரிசி 2 எடுத்துக்கிறாங்க? பிடிக்கும், அவங்களோட பொழுதுபோக்கு அப்படி. வேற என்ன ரீசனா இருக்கு? அவங்களோட பழக்கம் அது அப்படி. ரீசன்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு அரிசி சாப்பிட பிடிக்கும் போல. அப்ப என்ன இப்படி வகை வகையான ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்துச்சா, உடம்ப கெடுக்கிற ஸ்நாக்ஸுங்க எல்லாம் அந்த அளவுக்கு இல்ல. அதனால அவங்க எப்போதுமே ஒரு கிண்ணத்துல அரிசி வச்சுக்குவாங்க. கரெக்டா மதிய சாப்பாடு முடிச்சதும் படுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அரிசியை தலைமாட்டுல வச்சுக்கிட்டு அவங்க கூட படுத்து படிச்சுதான் எனக்கு ரொம்ப படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வந்தது. அம்மா கதையில உள்ள பேரை தான் எனக்கு வச்சாங்க. அவங்க நான் பிறந்தப்ப ஒரு கதை படிச்சாங்களாம். அதுல மைவிலி அப்படிங்கிற ஒரு கேரக்டரா. சரிங்க. அந்த பேரை தான் எனக்கு வச்சிருக்காங்க. என் பேரு ஆக்சுவலா மைவிலி தான். ஆனா என்ன ஸ்கூல்ல சேர்க்க போகையில பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்களாம், மஞ்சுளான்னு சேர்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். எங்க அம்மா பாருங்க,
இவங்க பெத்த பிள்ளைக்கு இவங்க பேர் வைக்காம அவங்க வச்ச பேரை போய் சொல்லி இருக்காங்க. ஸ்கூல்ல சேர்க்கிறப்ப மஞ்சுளான்னு சேர்த்து விட்டுட்டாங்க. இன்னும் நினைச்சு நான் வருத்தப்படுவேன், அந்த பேர் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. மேம் அப்புறம் உங்களுக்கு சரித்திர புக்கு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்கீங்கல்ல, அதுல அது என்ன புக்குன்னு ஏதாவது ஒரு புக்கு பேர் சொல்லுங்களேன். பொன்னியின் செல்வன் எல்லாருக்கும் பிடிச்சது அது. அப்புறம் சாண்டிலியன் புக்ஸ் நிறைய பிடிக்கும். ஓ சூப்பர் சூப்பருங்க மேம். மேம் அப்புறம் நீங்க வந்து ஒரு பேச்சாளரா இருக்கிறதுனால கேக்குறேன், எப்படி பேச வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப உள்ள தலைமுறை பசங்களுக்கு உங்களோட அறிவுரையா ஏதாவது சொல்லுங்க. இப்ப உள்ளவங்களுக்கு நம்ம அறிவுரையே சொன்னா பிடிக்காது. ரெண்டாவது பேச்சு வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பமாவும் அவங்களோட ஸ்டைல்ல இருக்கணும். இன்னொருத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்காம அவங்க மனசுக்கு தோன்றத அவங்க பேசணும். பேசுறதுக்கு வந்து முக்கியமா கருத்து, நல்ல கருத்து, நல்ல சிந்தனை இருக்கணும். பேசுறது, எழுதுறது, வாசிக்கிறது, இதுல உங்களை ரொம்ப கவர்ந்தது எது, ஏன்னு சொல்லுங்க. வாசிக்கிறது தான் பிடிக்கும். அதான் சொன்னேனே, சரித்திர நாவல்கள் வாசிக்கும் போது நம்ம அந்த சரித்திர நாயகியாவே ஆயிடலாம்ல. உண்மைங்க. அத திரைப்படமா எடுக்கும் போது நம்மளுடைய கற்பனை எல்லாம் அங்க குறைஞ்சு போகுது. அது உண்மைதான். நம்ம கற்பனை வந்து ரொம்ப அளவிடவே முடியாது, அவ்வளோ நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். என்னோட கற்பனை வேற மாதிரி இருக்கும், உங்களோட கற்பனை வேற மாதிரி இருக்கும் ஒரு சீனை பத்தி நாம படிக்கும் போது. உண்மைதாங்க. அதனால எனக்கு அது பிடிக்குங்க. இப்ப நீங்க வந்து ஒரு விஷயம் எனக்கு என்ன புரியுதுன்னா, வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது நம்ம பெத்தவங்க வாசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் பிள்ளைங்க வாசிச்சிருவாங்க. இப்ப உள்ள பிள்ளைங்க நம்ம வாசிச்சாலும் நம்ம பிள்ளைங்க எல்லாம் வாசிக்கிறதுக்கு வரமாட்டேங்கிறாங்களே, அது என்ன பண்றது? அதுதான் எல்லாருக்குமே இப்ப கவலையா இருக்கு. ஆனா எப்படியாவது நம்ம வாசிக்கிற பழக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி தான் அவங்க வைக்கணும், வேற வழியே இல்ல. ஏன்னா அவங்க இந்த செல்போன்ல இருந்து விலகி இருக்கிறதுக்காகவும் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல வாசிப்பு தானே முக்கியம். கண்டிப்பாங்க மேம். எல்லாரோட மனசையும் புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வாசிப்பு பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாசிப்பு இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து. போன்ல வந்து கதை பார்க்கலாம், வாசிக்கலாம், இருந்தாலும் அந்த புத்தகங்கள் படிக்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வேற எதுலயுமே இருக்காதுங்க. ஆமா மேம், பட்டாம்பூச்சி எஃப்எம்மோட உங்களோட பயண அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பூச்சிகள் இனமே ஒரு பெரும்பாலும் யாருக்கும் பிடிக்காது இல்லையா? இந்த பூச்சினாலே நம்ம வந்து ஒரு அருவருப்பு தான் நினைப்போம். ஆனா அந்த பட்டாம்பூச்சி மட்டும் சிறுவர்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்குமே பிடிச்சது. கண்டிப்பாங்க. இந்த எஃப்எம்க்கு பட்டாம்பூச்சி எஃப்எம்னு பேரு வச்சதே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். யார் வச்சாங்கன்னு தெரியல. நம்ம ஒருங்கிணைப்பாளர் பொள்ளாச்சி முருகானந்தம். அவர் வச்சாரா? ரொம்ப நல்ல பேரு. ஏன்னா எவ்வளவோ எஃப்எம்லாம் இருக்கு, இந்த ஒரு பேரை தேர்ந்தெடுத்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிச்ச பூச்சி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல இருக்கும். அதே மாதிரி பட்டாம்பூச்சி எஃப்எம்ல நிகழ்ச்சிகளும் ஒவ்வொரு விதத்துல இருக்கு. அந்த நிகழ்ச்சியை வழங்குறவங்களும் ஒவ்வொருத்தருக்கு வித்தியாசமானவங்களா இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. முதல்ல இந்த முத்தமிழ் பேரவை, பட்டுக்கோட்டை முத்தமிழ் பேரவை விழால தான் நானும் இயக்குனரும் சந்திச்சோம், எம்ஆர் ஜெயந்தியும். சரிங்க மேம். அதுல என்னோட புத்தகம் வெளியிட்டோம். அப்பதான் அறிமுகம். ஒரு விளக்கமாற பத்தி தான் கவிதை வாசிச்சாங்க அவங்க. அதுல அவ்வளோ நுணுக்கம், அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. இன்னும் எனக்கு நினைச்சா ஆச்சரியமா தான் இருக்கும். கவியரங்கத்துல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தலைப்பு கொடுத்திருந்தாங்க. எனக்கு மடிக்கணினி கொடுத்திருந்தாங்க. நான் மடிக்கணினிய பத்தி கவிதை வாசிச்சேன். அவங்களுக்கு விளக்கமாறு. அதுல இவ்வளவு விஷயம் எடுக்க முடியுமா அப்படின்னு அவ்வளவு ஆச்சரியப்பட்டு போனேன் அவங்க கவிதையை கேட்டு. அப்பதான் அறிமுகம். அதுக்கப்புறம் இயக்குனர் களஞ்சியம் தலைமையில தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டையில ஒரு கவியரங்கம் நடந்துச்சு. அதுலயும் நானும் அவங்களும் கவிதை வாசிச்சோம். அப்படிதான் எங்களுக்குள்ள நட்பு ஏற்பட்டுச்சு. அப்புறம் இந்த பட்டாம்பூச்சி எஃப்எம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் அவங்க எனக்கு போன் பண்ணாங்க, உங்களை மறந்தே போயிட்டேன், நீங்க இந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன்னு ஒரு நிகழ்ச்சி, அதை நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நானும் யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு. அப்புறம் கண்டென்ட் நானாதான் எந்த கண்டென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், எனக்கு அதுல முழு சுதந்திரம் கொடுத்திருந்தாங்க. அதனால நாம எப்படி கண்டென்ட் எடுத்தாலும் அவங்க அதை ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அதுல கொஞ்சம் சுவாரஸ்யத்தை நம்ம சேர்த்துக்கணும். கண்டிப்பாங்க. சும்மா ரஃபா பேசினா நல்லா இருக்காதுல்ல.
அதுக்காக சில புள்ளி விபரங்கள், அந்த விஷயத்தை பத்தி அறிஞர்கள் என்ன சொல்லி இருக்காங்க, திருக்குறள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்தாதான் அது நல்லா இருக்கும் இல்லையா? கண்டிப்பாங்க மேம். எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக அவங்களுக்கு திரும்ப திரும்ப நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். மகிழ்ச்சிங்க மேம். சொல்ல வர பட்டாம்பூச்சியில உங்களோட எல்லாம் இணைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. எனக்கு ஒரே பொழுதுபோக்கு. எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மேம். நான் எல்லாரும் போல பெரும்பாலும் இந்த டிவி சீரியல் இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். சரிங்க. அதுவும் இந்த அழுகாட்சி சீரியல் எல்லாம் இருக்கு பாருங்க, ரொம்ப 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 எனக்கு பிடிக்காத விஷயம் அதுதான். அதையெல்லாம் எப்படி பாக்குறாங்கன்னே தெரியல. ஆனா எனக்கு இப்ப இந்த எஃப்எம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் சிறகடிக்கும் இந்த எஃப்எம். பட்டாம்பூச்சி எஃப்எம் உலகம் முழுவதும் சிறகடிச்சு பறந்து வெற்றி வகை சூட வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி மேம். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க மேம். நன்றி நேயர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்.